ஒவ்வொரு நாளையும் போலவே அன்றும் ரயில் நிலையத்தின் சந்திப்பு எப்போதும் போல சத்தமும் பரபரப்புமாக இருந்தது. அப்போது டெல்லி செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் மெதுவாக பிளாட்பாரத்தில் வந்து நின்றது. ரயில் நின்றதும் பயணிகள் அவசர அவசரமாக பெட்டிகளில் ஏறத் தொடங்கினர். அந்த கூட்டத்தில் ஒரு உயரமான சாதாரணமான ஆனால் அழகான இளைஞன் மெதுவாக ரயிலை நோக்கி நடந்து வந்தான். அவன் கண்களில் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தான். கையில் ஒரு சிறிய ஸ்பீக்கர் மற்றும் பழைய மைக் இருந்தது. அந்த இளைஞனின் பெயர் கார்த்திக். கார்த்திக்கு வயது 26. முகம் மிகவும் அமைதியாகவும் அப்பாவித்தனமாகவும் இருந்தது. பார்ப்பவர்கள் பெரும்பாலும் இவ்வளவு அழகான மற்றும் நிதானமான இளைஞன் ஏன் ரயிலில் பாட்டு பாடி பணம் கேட்கிறான் என்று வியப்படைவார்கள். ஆனால் அவனது கண்களில் இருந்த மௌனம் பல விஷயங்களை கூறியது. கார்த்திக் மெதுவாக ரயிலின் பொது பெட்டியில் ஏறினான். ரயில் மெதுவாக நகரத் தொடங்கியது. சில நிமிடங்களுக்கு பிறகு பெட்டியில் திடீரென்று இனிமையான ஆனால் வலி நிறைந்த குரல் ஒன்று எதிரொலித்தது. கார்த்திக் பாடிக்கொண்டிருந்தான். அவனது குரலில் இருந்த வலி மக்களை பேசிக் கொண்டிருந்ததை நிறுத்த வைத்தது. பல பயணிகள் மௌனமாக அவனை பார்க்க தொடங்கினர். அவன் எந்த சினிமா பாடலையும் பாடவில்லை. வலியும் நம்பிக்கையும் கலந்த ஒரு பழைய உணர்ச்சிகரமான பாடலை பாடினான். பெட்டியில் அமர்ந்திருந்த ஒரு முதிய பெண்ணின் கண்கள் கலங்கின. சில பயணிகள் தங்கள் பைகளில் இருந்து பணத்தை எடுத்து அவனது கைகளில் வைத்தனர். ஒவ்வொரு முறையும் கார்த்திக் தலையை குனிந்து மெதுவாக நன்றி என்று கூறினான். அவனது குரலில் எந்த போலித்தனமும் இல்லை. அவன் ஒரு பெட்டியில் இருந்து மற்றொரு பெட்டிக்கு சென்று கொண்டிருந்தான். இப்போது ரயில் முழு வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அடுத்த பெட்டியில் நேகா டிக்கெட் பரிசோதனை செய்து கொண்டிருந்தாள். நேகாவிற்கு 22 வயது. அவள் இந்திய ரயில்வேயில் புதிய டிடியாக பணியில் சேர்ந்திருந்தாள். அவளது நடையில் தன்னம்பிக்கையும் குரலில் கண்டிப்பும் இருந்தது. அவள் ஒவ்வொரு பயணியின் முன்னும் நின்று டிக்கெட் காட்டுங்கள் என்று கூறிக்கொண்டிருந்தாள். ஒவ்வொரு பயணியும் தங்கள் டிக்கெட்டை எடுத்து அவளிடம் காண்பித்தனர். அப்போது திடீரென்று தூரத்திலிருந்து ஒரு குரல் அவள் காதில் விழுந்தது. யாரோ ஒருவன் பாடிக்கொண்டிருந்தான். நேகா சிறிது நேரம் அப்படியே நின்றாள். அந்த குரல் மிகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் இருந்ததால் சில வினாடிகளுக்கு அந்த இடத்தின் சூழலே மாறிவிட்டது. நேகா முதல் முறையாக அந்த குரலை உன்னிப்பாக கவனித்தாள். அந்த குரலில் வலி இருந்தது. ஆனால் அதே வலிக்குள் ஒரு விசித்திரமான பலமும் இருந்தது. பாட்டு வந்த திசையை நோக்கி நேகா மெதுவாக அந்த பெட்டிக்குள் சென்றாள். அவள் அந்த பெட்டியை அடைந்த போது ஒரு இளைஞன் நின்று பாடுவதையும் பயணிகள் அமைதியாக அதை கேட்பதையும் கண்டாள். பாட்டு முடிவடைந்ததும் சில பயணிகள் கைதட்டினார்கள். கார்த்திக் தலைவணங்கி நன்றி கூறிவிட்டு முன்னேற தொடங்கினான். அதே சமயம் நேகாவின் குரல் ஒலித்தது. 1 நிமிடம். கார்த்திக் நின்றான். நேகா அவன் முன்னே வந்து நின்று ரயிலில் பாட்டு பாடி பணம் கேட்பது விதிகளுக்கு எதிரானது என்று கூறினாள். கார்த்திக் சில நொடிகள் மௌனமாக இருந்தான். பிறகு அமைதியான குரலில், மன்னிக்கவும் மேடம், ஆனால் நான் இதை சூழ்நிலை காரணமாக செய்ய வேண்டியிருக்கிறது என்றான். நேகா அவனை உன்னிப்பாக கவனித்தாள். அப்போதுதான் அவனது கருப்பு கண்ணாடியை பார்த்த நேகாவிற்கு அந்த இளைஞனுக்கு கண் பார்வை இல்லை என்பது சட்டென்று புரிந்தது. அவளது குரல் இப்போது சற்று மென்மையானது. உன் பெயர் என்ன என்று கேட்டாள். அதற்கு அவன் கார்த்திக் என்றான். நேகா மீண்டும் கேட்டாள், நீ பிறவிலேயே கண் பார்வையற்றவனா? கார்த்திக் லேசான புன்னகையுடன் தலையசைத்து, இல்லை மேடம், பிறவிலிருந்து இல்லை என்றான். நேகா அமைதியானாள். கார்த்திக் குரல் இப்போது இன்னும் தனித்தொழித்தது. அவன் சொன்னான், சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விபத்து நடந்தது. அதில்தான் என் கண் பார்வையை இழந்தேன் என்றான். பெட்டியில் இருந்த சில பயணிகள் அவர்களின் உரையாடலை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தனர். நேகா மெதுவாக, உன் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் என கேட்டாள். அதற்கு கார்த்திக், அம்மா அம்மா மட்டும்தான் என்று பதிலளித்தான். நேகா மீண்டும் தந்தை என கேட்டதும் கார்த்திக் ஒரு கணம் அமைதியாகிவிட்டு, அதே விபத்தில் அவர் இறந்து விட்டார் என்று மிகவும் அமைதியான குரலில் கூறினான். அந்த பெட்டியில் 1 நிமிடம் நிசப்தம் நிலவியது. நேகா முதல் முறையாக அவனை மிக கவனமாக பார்த்தாள். பார்ப்பதற்கு நன்கு படித்தவனை போல தெரிந்த ஒரு இளைஞன், ஆனால் வாழ்க்கை அவனை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. நேகா கேட்டாள், நீ தினமும் ரயிலில் பாடுகிறாயா? அதற்கு கார்த்திக், ஆமாம், ஸ்டேஷன் அருகில் தான் எங்கள் வீடு இருக்கிறது. அம்மா அடிக்கடி நோய்வாய்ப்படுவதால் நான் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது என்றான். அவன் இதை எந்த புகாரும் இன்றி மிகவும் இயல்பாக சொன்னான். தன் விதியை அவன் ஏற்றுக்கொண்டது போல அது இருந்தது. நேகா சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. பிறகு மெதுவாக, இப்போது ஒரு பாடல் பாடினாயே, அதே பாடலை மீண்டும் ஒரு முறை பாட முடியுமா என்று கேட்டாள். கார்த்திக் சற்று வியப்படைந்தான். இப்போதா என்று கேட்டான். நேகா ஆமாம் இப்போதே என்றாள். பெட்டியில் இருந்த பயணிகளின் கண்கள் மீண்டும் கார்த்திக்கின் பக்கம் திரும்பின.
கார்த்திக் மெதுவாக மைக்கை பிடித்தான். சில நொடிகளில் அதே குரல் மீண்டும் பெட்டி முழுவதும் பரவியது. ஆனால் இந்த முறை நேகா அவனை மிக கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தாள். அவளது கண்களில் இப்போது அந்த கண்டிப்பு இல்லை. அவளது முகத்தில் ஒரு ஆழமான சிந்தனை தெரிந்தது. பாடல் முடிந்ததும் சில பயணிகள் மீண்டும் பணம் கொடுத்தனர். ஆனால் நேகா இன்னும் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அவள் மெதுவாக, கார்த்திக், உன்னுடைய குரல் எவ்வளவு தனித்துவமானது தெரியுமா என்று கேட்டாள். கார்த்திக் லேசாக புன்னகைத்து, மக்கள் அப்படி சொல்வதுண்டு. ஆனால் என் அதிர்ஷ்டம் ஒருவேளை இந்த ரயில் பெட்டிகளோடு முடிந்துவிடும் என்று கார்த்திக் கூறி முடித்தான். நேகா முதல் முறையாக சற்று கண்டிப்பான குரலில், அதிர்ஷ்டம் என்பது இவ்வளவு சிறியது கிடையாது என்று கூறினாள். கார்த்திக் அமைதியாக தலையை குனிந்து கொண்டான். நேகா சில நொடிகள் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு தன் மொபைலை எடுத்தாள். நேகா அவனது பாடலை இப்போதுதான் பதிவு செய்திருக்கிறாள் என்பது கார்த்திக்கு தெரியவே இல்லை. அந்த சிறிய வீடியோ அடுத்த சில நாட்களில் அவனது வாழ்க்கையே மாற்றப் போகிறது என்பதும் அந்த தருணத்தில் அவனுக்கு தெரியாது. ரயில் தன் வேகத்தில் முன்னேறி சென்று கொண்டிருந்தது. ஆனால் நேகாவால் இப்போது டிக்கெட் பரிசோதனையில் கவனம் செலுத்த முடியவில்லை. அவள் மீண்டும் மீண்டும் தன் மொபைல் திரையை பார்த்து கொண்டிருந்தாள். அதில் கார்த்திக்கின் பாடல் பதிவு செய்யப்பட்டிருந்தது. சிறிது நேரத்திற்கு முன்பு வரை அது ஒரு சாதாரண வீடியோவாகத்தான் இருந்தது. ஆனால் நேகாவின் மனதில் ஒரே ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. இவ்வளவு வலி நிறைந்த உண்மையான ஒரு குரல் ஏன் இந்த சிறிய ரயில் பெட்டிக்குள்ளேயே மறைந்து போக வேண்டும்? ரயில் அடுத்த நிலையத்தை அடைந்ததும் நேகா பிளாட்பாரத்தில் இறங்கினாள். அவள் மீண்டும் ஒருமுறை அந்த வீடியோவை ஒலிக்க செய்து கேட்டாள். அதே குரல், அதே வலி, அதே உண்மை. இந்த குரல் ரயிலில் பயணிப்பவர்களோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது என்று அவள் உணர்ந்தாள். அவள் அதிகம் யோசிக்காமல் அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவேற்றினாள். அந்த வீடியோவுடன் ஒரே ஒரு வரியை மட்டும் எழுதினாள். இந்த இளைஞன் கண் பார்வையற்றவன், ஆனால் இவனது குரலில் இந்த உலகிற்கான ஒளியே இருக்கிறது என்று. தான் செய்த இந்த செயல் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது அப்போது நேகாவிற்கு தெரியாது. அவள் மொபைலை சட்டப்பையில் வைத்துக்கொண்டு மீண்டும் தன் பணியை தொடர்ந்தாள். மறுபுறம் கார்த்திக் அதே ரயிலின் அடுத்த பெட்டியில் மெதுவாக நடந்து சென்று மீண்டும் பாடிக்கொண்டிருந்தான். அவனுக்கு அது எப்போதும் போல ஒரு சாதாரண நாள்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு ரயில் மீண்டும் ரயில் நிலையத்திற்கு திரும்பியது. கார்த்திக் பிளாட்பாரத்தில் இறங்கி மெதுவாக நிலையத்திற்கு வெளியே நடக்க தொடங்கினான். ரயில் நிலையத்திற்கு அருகிலேயே அவனது சிறிய குடிசை இருந்தது. அங்கு அவனது தாய் தேவி வசித்து வந்தார். வழியெங்கும் கார்த்திக்கின் கையில் சில நாணயங்களும் சுருங்கிய சில ரூபாய் நோட்டுகளும் இருந்தன. இதுதான் அவனது அன்றைய நாள் வருமானம். அவன் வீட்டிற்கு சென்றபோது அவனது தாய் கட்டிலில் அமர்ந்து இருமி கொண்டிருந்தார். கார்த்திக் மெதுவாக அவரது கையில் பணத்தை வைத்து புன்னகையுடன் கூறினான், அம்மா, இன்று பணம் கொஞ்சம் அதிகமாக கிடைத்துள்ளது. தேவி அவன் தலையை தொட்டு, மகனே, கடவுள் உன்னை நன்றாக வைப்பார். ஆனால் நீ இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் என்றார். கார்த்திக் லேசாக புன்னகைத்தான். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அன்று இரவு நேகா தனது அறையில் அமர்ந்திருந்தாள். யதார்த்தமாக மொபைலை திறந்து சில மணி நேரங்களுக்கு முன்பு தான் பதிவேற்றிய அந்த வீடியோவை பார்த்தாள். திரையை பார்த்த அடுத்த நொடி அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அந்த வீடியோவின் கீழ் ஆயிரக்கணக்கான லைக்ஸ்களும் கமெண்ட்களும் குவிந்திருந்தன. இந்த இளைஞனின் குரல் இதயத்தை தொடுகிறது என்று மக்கள் இடைவிடாமல் எழுதி கொண்டிருந்தனர். நேகாவால் அதை நம்பவே முடியவில்லை. வீடியோவை மீண்டும் புதுப்பித்து பார்த்தாள். சில நிமிடங்களிலேயே பார்வையாளர்களின் எண்ணிக்கை மிக வேகமாக உயர்ந்தது. பலர் அந்த வீடியோவை பகிர தொடங்கியிருந்தனர். யாரோ ஒருவர் இந்த குரல் ஒரு பெரிய மேடைக்கு தகுதியானது என்று எழுதியிருந்தார். இன்னொருவர் இந்த இளைஞனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். நேகா நள்ளிரவு வரை மொபைல் திரையையே பார்த்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு நிமிடமும் அந்த வீடியோ காட்டுத்தீ போல பரவி கொண்டிருந்தது. மறுநாள் காலை அவள் மீண்டும் பணிக்கு சென்றபோது அவளது மொபைலுக்கு தொடர்ந்து அறிவிப்புகள் வந்த வண்ணம் இருந்தன. பல பெரிய இசை பக்கங்கள் அந்த வீடியோவை பகிர்ந்திருந்தன. மறுபுறம் கார்த்திக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. அவன் வழக்கம் போல அதே ரயிலில் ஏறி மீண்டும் பாடத் தொடங்கினான். பயணிகளுக்கு இடையே நின்று அவன் பாடிக்கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு இளைஞன் தன் இருக்கையிலிருந்து எழுந்து அவனிடம் வந்து கேட்டான், தம்பி, இணையத்தில் வைரலாகி வருகிறதே, அதே இளைஞன் நீதானே? கார்த்திக் சற்று திடுக்கிட்டான். அவன் மெதுவாக, எந்த வீடியோ என்று கேட்டான். அந்த இளைஞன் தன் மொபைலை அவனுக்கு முன்னால் காட்டினான். மொபைல் திரையில் கார்த்திக் ரயில் பெட்டியில் நின்று பாடும் அதே வீடியோ ஓடிக்கொண்டிருந்தது. அருகில் அமர்ந்திருந்த சில பயணிகளும் மொபைலை பார்த்தனர். திடீரென்று அந்த பெட்டியே பரபரப்பானது. அட, இது அதே பையன்தான் என்று பலர் கூற தொடங்கினர். கார்த்திக்கு ஒன்றும் புரியவில்லை. அவனது முகத்தில் குழப்பம் தெளிவாக தெரிந்தது.
அப்போது திடீரென்று பின்னாலிலிருந்து ஒரு பரிச்சயமான குரல் கேட்டது. கார்த்திக்! அந்த குரல் நேகாவினுடையது. நேகா மெதுவாக அவன் அருகில் வந்து நின்றாள். அவளது முகத்தில் ஒரு சிறிய புன்னகை இருந்தது. ஆனால் அவளது கண்களில் உற்சாகம் பளிச்சிட்டது. அவள் அமைதியான குரலில் கூறினாள், உன்னுடைய அதிர்ஷ்டம் உண்மையில் சிறியது கிடையாது என்று தோன்றுகிறது. என்ன நடக்கிறது என்று கார்த்திக்கு இன்னும் புரியவில்லை. அவன் தாழ்ந்த குரலில் கேட்டான், மேடம், இதெல்லாம் என்ன? நேகா தன் மொபைலை அவன் கையில் வைத்துவிட்டு சொன்னாள், நேற்று நான் உன் பாடலை பதிவு செய்து இணையத்தில் பதிவிட்டேன். இப்போது முழு நாடும் உன்னுடைய குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறது. பெட்டியில் இருந்த பல பயணிகள் இன்னும் மொபைலில் அதே வீடியோவை பார்த்து கொண்டிருந்தனர். யாரோ ஒருவர், இந்த இளைஞன் இன்னும் பெரிய உயரத்திற்கு செல்வான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இவனது குரலில் ஏதோ மாயஜாலம் இருக்கிறது என்று அங்கிருந்தவர்கள் பேசிக்கொண்டனர். கார்த்திக் சில நொடிகள் மௌனமாக நின்றான். தன் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றம் திடீரென தொடங்கும் என்பதை அவனால் இன்னும் நம்ப முடியவில்லை. அதே நேரத்தில் நேகாவின் மொபைலுக்கு ஒரு புதிய அறிவிப்பு வந்தது. அது ஒரு மிகப்பெரிய இசை தயாரிப்பு கம்பெனியிடமிருந்து வந்த செய்தி. அதில் அவர்கள் கார்த்திக்கை நேரில் சந்திக்க விரும்புவதாக குறிப்பிட்டிருந்தனர். நேகா சில நொடிகள் அந்த திரையை பார்த்து கொண்டிருந்தாள். கார்த்திக்கின் வீடியோவை பார்த்து வியந்த அந்த கம்பெனி அவனுக்கு ஒரு வாய்ப்பளிக்க தயாராக இருந்தது. நேகாவின் இதய துடிப்பு அதிகரித்தது. தான் யோசிக்காமல் செய்த ஒரு சிறிய காரியம் இன்று கார்த்திக்கின் வாழ்க்கையை முற்றிலும் ஒரு புதிய பாதைக்கு இட்டு செல்வதை அவள் உணர்ந்தாள். நேகா மெதுவாக, கார்த்திக், உன்னுடைய குரல் மக்களின் இதயங்களை சென்றடைகிறது என்பது உனக்கு இன்னும் புரியவில்லை என்று நினைக்கிறேன் என்றாள். கார்த்திக் அமைதியாக நின்றான். மொபைல் திரையை தொட்டு தான் பாடி அந்த வீடியோவை உணர முயன்றான். அவனுக்கு இது ஒரு கனவு போல இருந்தது. அவன் தாழ்ந்த குரலில் கேட்டான், மேடம், உண்மையிலேயே மக்கள் என் பாடலை கேட்கிறார்களா? நேகா புன்னகையுடன், கேட்பது மட்டுமல்ல, லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து ரசித்திருக்கிறார்கள் என்றாள். பெட்டியில் இருந்த மற்ற பயணிகளும் அதை ஆமோதித்தனர். இந்த வீடியோ இப்போது எல்லா இடங்களிலும் பரவி கொண்டிருக்கிறது. இவ்வளவு குறுகிய காலத்தில் இத்தனை புகழ் கிடைப்பது எளிதல்ல என்று ஒருவர் கூறினார். கார்த்திக்கின் முகத்தில் முதல் முறையாக ஒரு புன்னகை அரும்பியது. அதில் வியப்பும் லேசான நம்பிக்கையும் கலந்திருந்தது. அந்த நாளுக்கு பிறகு எல்லாம் மிக வேகமாக மாறின. அடுத்த சில நாட்களில் பலரும் நேகாவை தொடர்பு கொண்டனர். சிலர் பேட்டி எடுக்க விரும்பினர். சிலர் கார்த்திக்கை மேடையில் பாட வைக்க முன் வந்தனர். ஆனால் நேகா ஒவ்வொரு முடிவையும் மிகவும் கவனமாக எடுத்தார். கார்த்திக் நிலையை பயன்படுத்தி யாரும் அவனை ஏமாற்றிவிடக் கூடாது என்பதில் நேகா உறுதியாக இருந்தாள். இறுதியாக அந்த தருணம் வந்தது. ஒரு பிரபல இசை அமைப்பாளர் நேரில் அந்த ரயில் நிலையத்திற்கு வந்தார். கார்த்திக் அவர் முன்னால் அமர்ந்து பாடுவதை முதன்முறையாக அவர் கேட்டார். கார்த்திக் பாடத் தொடங்கியதும் அந்த அறையில் இருந்த அனைவரும் மௌனமானார்கள். ரயிலில் இருந்த அதே உண்மையும் ஆன்மாவும் அவனது குரலில் இப்போதும் இருந்தது. பாடல் முடிந்ததும் அந்த இசையமைப்பாளர் உடனடியாக சொன்னார், நீ இனி எந்த ரயிலிலும் பாட வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய குரல் பெரிய மேடைகளுக்காக பிறந்தது. சில நாட்களிலேயே கார்த்திக்கு ஸ்டூடியோவில் பாடும் வாய்ப்பு கிடைத்தது. முதல் முறையாக அவன் ஒரு தொழில்முறை மைக்கின் முன்னால் நின்றான். அவனது கைகள் லேசாக நடுங்கின. ஆனால் நேகா அருகிலேயே நின்று கொண்டிருந்தாள். அவள் மெதுவாக, பயப்படாதே, ரயிலில் பாடிய அதே பாடலை பாடு என்றாள். கார்த்திக் பாடத் தொடங்கினான். சில நிமிடங்களில் ரெக்கார்டிங் முடிந்தது. ஸ்டூடியோவில் இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இவ்வளவு தெளிவான மற்றும் உணர்ச்சிகரமான பாடலை முதல் முயற்சியிலேயே பதிவு செய்ய முடியும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. சில மாதங்களுக்குள் அந்த பாடல் வெளியானது. பார்த்து கொண்டிருக்கும் போதே நாடு முழுவதும் பரவியது. வானொலியில் அதே குரல் ஒலிக்க தொடங்கியது. இணையத்தில் மக்கள் அந்த பாடலை திரும்ப திரும்ப கேட்க தொடங்கினார்கள். இந்த புதிய பாடகர் இதயத்திலிருந்து பாடுகிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். மெல்ல மெல்ல கார்த்திக்கின் பெயர் எல்லா இடங்களுக்கும் சென்றடைந்தது. பெரிய மேடைகளில் பாட அவனுக்கு அழைப்பு வந்தது. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நேர்காணல்கள் நடைபெற்றன. ஒரு காலத்தில் ரயில் பெட்டிகளில் நின்று பாடிய அந்த இளைஞன் இப்போது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் மேடையில் நின்று பாடிக்கொண்டிருந்தான். ஆனால் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு மத்தியிலும் கார்த்திக்கின் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை. அது நேகாவின் துணை. ஒவ்வொரு அடியிலும் அவள் அவனுடன் நின்றாள். ஒப்பந்த பேச்சுக்கள், நிகழ்ச்சிகளுக்கான தயாரிப்புகள் அல்லது நேர்காணல்கள் என எதுவாக இருந்தாலும் நேகா எப்போதும் அவனுக்கு உதவியாக இருந்தாள். கார்த்திக் இப்போது வெறும் ஒரு பொறுப்பு மட்டுமல்ல என்பதை நேகாவும் உணரத் தொடங்கினாள். அவனது இதயத்தில் அவனுக்காக ஒரு தனி இடம் உருவாகியிருந்தது. ஆனால் தன் மனதில் உள்ளதை சொல்ல அவளுக்கு துணிச்சல் வரவில்லை. கார்த்திக் இப்போது பெரிய மனிதராகிவிட்டார். தான் ஒரு சாதாரண டிடிஇ மட்டுமே என்று அவள் நினைத்தாள். இதற்கிடையில் ஒரு மருத்துவரை சந்திக்கும் வாய்ப்பு வந்தது.
கார்த்திக்கின் நெருக்கமான ஒருவர் அவனது கண்களுக்கு வெளிநாட்டில் சிகிச்சை அளித்தால் பார்வை கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறினார். மருத்துவ அறிக்கையின் முடிவில் ஒரு நம்பிக்கை கீற்று தெரிந்தது. சரியான அறுவை சிகிச்சை செய்தால் அவனது பார்வை மீண்டும் கிடைக்க வாய்ப்புள்ளது என்று மருத்துவர் கூறினார். இதை கேட்ட கார்த்திக் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். இத்தனை ஆண்டுகளில் முதல் முறையாக தான் மீண்டும் இந்த உலகத்தை பார்க்க முடியும் என்று அவன் கற்பனை செய்து பார்த்தான். நேகா மெதுவாக, வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும் என்றாள். சில நாட்களிலேயே கார்த்திக் சிகிச்சைக்காக வெளிநாடு சென்றான். அறுவை சிகிச்சைக்கான நாளும் வந்தது. பல மணி நேரம் அறுவை சிகிச்சை நடந்தது. நேகாவும் தேவியும் மருத்துவமனைக்கு வெளியே அமர்ந்து காத்திருந்தனர். இருவரின் கண்களிலும் பதற்றம் தெளிவாக தெரிந்தது. நீண்ட நேரத்திற்கு பிறகு மருத்துவர் வெளியே வந்து புன்னகையுடன் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது என்று கூறினார். ஆனால் கண்களின் கட்டுகளை பிரிக்க இன்னும் சில காலம் ஆகும் என்றார். சில நாட்களுக்கு பிறகு அந்த தருணமும் வந்தது. கண்களில் உள்ள கட்டுகளை பிரிக்கலாம் என்று மருத்துவர் கூறினார். அந்த அறையில் நிசப்தம் நிலவியது. உன் கண்கள் திறக்கும் போது நீ முதலில் யாரை பார்க்க விரும்புகிறாய் என்று மருத்துவர் கேட்டார். கார்த்திக் ஒரு நொடி கூட யோசிக்காமல் என் அம்மாவையும் நேகா மேடத்தையும் இருவரையும் ஒரே நேரத்தில் பார்க்க வேண்டும் என்று பதிலளித்தான். மருத்துவர் புன்னகையுடன் தலையசைத்து மெதுவாக அவனது கண்களில் இருந்து கட்டுகளை பிரிக்க தொடங்கினார். கார்த்திக்கின் இமைகளில் லேசான அசைவு தெரிந்தது. பல ஆண்டுகளாக தான் கனவு காணக்கூட துணியாத அந்த தருணம் இதோ வரப்போகிறது. மருத்துவர் மெதுவாக, கார்த்திக், இப்போது நீ உன் கண்களை திறக்கலாம் என்றார். கார்த்திக்கின் மூச்சு காற்று சற்று வேகமானது. அவன் மெதுவாக தன் கண்களை திறந்தான். முதல் சில நொடிகள் எல்லாம் மங்கலாக தெரிந்தன. வெளிச்சம் கண்களை உறுத்தியது. ஆனால் மெல்ல மெல்ல அந்த மங்கள் மறைந்து தெளிவு பிறந்தது. அவனுக்கு முன்னால் இரண்டு முகங்கள் நின்று கொண்டிருந்தன. ஒன்று வயதான, கண்களில் பாசம் நிறைந்த முகம். இன்னொன்று அமைதியான, பிரகாசமான கண்கள் மற்றும் நிம்மதி தரும் புன்னகையை கொண்ட முகம். கார்த்திக்கின் கண்களிலிருந்து திடீரென கண்ணீர் வழிந்தோடியது. அவன் நடுங்கும் குரலில் அம்மா என்றான். தேவியின் கண்களிலிருந்தும் கண்ணீர் பெருகியது. அவர் உடனடியாக முன்னே வந்து தன் மகனை பிடித்து கொண்டார். இத்தனை ஆண்டுகால வலியும் அந்த ஒரு கணத்தில் கரைந்து போனது. கார்த்திக் சில நொடிகள் தன் அம்மாவையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த ஒவ்வொரு நொடியையும் தன் கண்களுக்குள் என்றென்றும் சிறைபிடித்து கொள்ள அவன் விரும்புவது போல இருந்தது. பிறகு அவனது பார்வை மெதுவாக நேகாவின் பக்கம் திரும்பியது. நேகா சில அடிகள் தள்ளி நின்று கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் மகிழ்ச்சி ததும்பியது. ஆனால் கண்களில் ஈரமும் தெளிவாக தெரிந்தது. கார்த்திக் சிறிது நேரம் அவளையே உற்று பார்த்தான். இதுவரை குரல் மற்றும் உணர்வால் மட்டுமே அறிந்திருந்த அந்த முகத்தை இப்போது அடையாளம் காண அவன் முயன்றான். கார்த்திக் லேசான புன்னகையுடன், அப்படியானால் நீங்கள் இப்படித்தான் இருப்பீர்களா என்று கேட்டான். நேகாவின் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தது. அவள் மென்மையாக, நீயும் நான் நினைத்தது போலவே தான் இருக்கிறாய் என்றாள். அந்த அறையில் இருந்த ஒவ்வொருவரும் அந்த தருணத்தை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர். வலி, நம்பிக்கை, மனிதநேயம் ஆகிய மூன்றும் சங்கமித்த ஒரு தருணம் அது. சில வாரங்களுக்கு பிறகு கார்த்திக் முழுமையாக குணமடைந்து இந்தியா திரும்பினான். இப்போது அவனது வாழ்க்கை பழையது போல இல்லை. அவன் ஒரு வெற்றிகரமான பாடகராகிவிட்டான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகளில் அவனது பெயர் முழங்கியது. மக்கள் அவனது குரலை அடையாளம் காண தொடங்கினர். ஆனால் இத்தனைக்கும் இடையில் தன் வாழ்க்கையை மாற்றிய அந்த தொடக்கம் எங்கே என்று கார்த்திக் ஒருபோதும் மறக்கவில்லை. ஒரு நாள் அவன் நேகாவை சந்திக்க அழைத்தான். அவன் எங்கே ஒரு காலத்தில் ரயிலில் பாட்டு பாடி கொண்டிருந்தானோ அதே ரயில் நிலையத்திற்கு அருகிலேயே அவன் நின்று கொண்டிருந்தான். அன்று மாலை நேரம் அதே பிளாட்பாரத்தில் எப்போதும் போன்ற பரபரப்பு நிலவியது. வித்தியாசம் என்னவென்றால் இப்போது மக்கள் கார்த்திக்கை அடையாளம் கண்டுகொண்டனர். நேகா மெதுவாக அவன் அருகில் வந்தாள். அவள் இன்னும் அதே ரயில்வே சீருடையில் தான் இருந்தாள். கார்த்திக் சில நொடிகள் அவளையே பார்த்தான். அந்த தருணத்தை சொற்களால் விவரிக்க அவன் முயன்றான். அவன் மெதுவாக, நேகா, இன்று நான் என்னவாக இருக்கிறேனோ அதன் ஆரம்பம் நீங்கள் என் பாடலை பதிவு செய்த அந்த நாள்தான் என்றான். நேகா அமைதியான குரலில், நான் ஒரு வீடியோவை மட்டும்தான் பதிவிட்டேன், உழைப்பு எல்லாம் உன்னுடையது என்றாள். கார்த்திக் லேசாக புன்னகைத்து, இல்லை, அன்று நீங்கள் என்னை நிறுத்தி என் குரல் மீது நம்பிக்கை வைக்காமல் இருந்திருந்தால் நான் இன்றும் அதே ரயில் பெட்டிகளில் பாடிக்கொண்டிருப்பேன் என்றான். நேகா எதுவும் பேசவில்லை. அவளது கண்கள் தரையை நோக்கி தாழ்ந்தன. சில வினாடிகளுக்கு பிறகு கார்த்திக் மெதுவாக, நேகா, உங்களிடம் ஒன்று கேட்கலாமா என்றான். நேகா தலை நிமிர்ந்து அவனை பார்த்தாள். கார்த்திக் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு, நீங்கள் என் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற சம்மதமா என்று கேட்டான். நேகா திடீரென மௌனமானாள்.
அவளது முகத்தில் போராட்டம் தெளிவாக தெரிந்தது. சிறிது நேரம் கழித்து அவள் மெதுவான குரலில், கார்த்திக், நீ இப்போது மிகப்பெரிய மனிதராகி விட்டாய். நானோ ஒரு சாதாரண டிடி மட்டுமே என்றாள். கார்த்திக் உடனடியாக, எனக்கு நீங்கள் இப்போதும் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்த அதே மனிதர்தான் என்று பதிலளித்தான். நேகாவின் கண்களில் மீண்டும் கண்ணீர் ததும்பியது. அவள் ஏதோ சொல்ல நினைத்தாள், ஆனால் வார்த்தைகள் கிடைக்கவில்லை. கார்த்திக் முன்னே வந்து, என் வாழ்க்கையில் 2 பேர்தான் மிகவும் விலை மதிப்பற்றவர்கள். ஒன்று என் அம்மா, இன்னொன்று நீங்கள். நீங்கள் என்னுடன் இருந்தால் மட்டுமே என் வாழ்க்கை முழுமையடையும் என்றான். நேகா சிறிது நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது மனதில் இருந்த தயக்கங்கள் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கின. இறுதியில் அவள் லேசான புன்னகையுடன் தலை குனிந்தாள். அந்த பதில் சொற்களால் சொல்லப்படவில்லை, ஆனால் கார்த்திக் அதை புரிந்து கொண்டான். சில மாதங்களுக்கு பிறகு அதே ரயில் நிலையம் ஒரு வித்தியாசமான காரணத்திற்காக ஒளிர்ந்தது. அங்கே கார்த்திக் மற்றும் நேகாவின் திருமணம் நடைபெற்றது. தேவியின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. அங்கிருந்த மக்கள் அந்த தருணத்திற்கு சாட்சிகளாக நின்றனர். ஒரு காலத்தில் இதே நிலையத்தில் கண் பார்வையற்ற ஒரு இளைஞன் ரயிலில் ஏறி பாடிக்கொண்டிருந்தான். இன்று அதே நிலையத்தில் நின்று அதே இளைஞன் தன் வாழ்வின் புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்கிறான். மக்கள் அடிக்கடி கார்த்திக்கிடம் அவனது வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை எது என்று கேட்பார்கள். அதற்கு கார்த்திக் புன்னகையுடன் ஒரு பதிலை சொல்வான். என் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை ஒரு டிடிஇ பெண் என் குரல் மீது நம்பிக்கை வைத்த அந்த நாள்தான் என்று கூறுவான். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரு மனிதன் மீது நாம் வைக்கும் சிறிய நம்பிக்கை கூட அவரது முழு உலகத்தையே மாற்றும் வல்லமை கொண்டது. யாரோ ஒருவர் மீது வைக்கும் சிறிய நம்பிக்கை கூட ஒருவருடைய முழு விதியையே மாற்றிவிடும். கார்த்திக்கிடம் திறமை இருந்தது, ஆனால் அந்த திறமையை அடையாளம் கண்டு உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும் துணிச்சலை நேகா கொடுத்தாள். எனவே எப்போதுமே ஒருவருடைய சூழ்நிலையையோ அல்லது ஏழ்மையையோ குறைவாக எடை போடாதீர்கள். ஏனென்றால் அந்த மனிதருக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய கதை ஒளிந்திருக்கக்கூடும். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.